நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவிந்தராஜன் சொல்லி ஒருத்தர் இவருடைய தனது 3 பெண் குழந்தைகளை கொன்னுட்டு தானும் தற்கொலை செஞ்சிருக்காரு. அப்படின்னு சொல்லி தகவல் வெளியா இருக்கு. ஆனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து தற்கொலை கிடையாது, கொலைதான் அப்படின்ட்டு. அவருடைய மனைவி பாரதி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெறைய வந்து கடன் தொல்லையினால வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 2 ஏக்கர்ல நிலம் இருக்கு. அந்த 2 ஏக்கர் நிலமும் கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000 மேல போகும். அதனால வந்து கண்டிப்பா வந்து அவரு கடன்னால வந்து தற்கொலை செய்யல அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவர் மனைவியின் தகாத வேற ஒரு இருக்க தொடர்புனால தான் வந்து இந்த கொலை நடந்திருக்கும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. கோவிந்தராஜன் அவருடைய பெயர், தற்கொலை செஞ்சு கொண்டவர் பெயரு. அவருடைய தாயார் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நிலத்துல வந்து அரளிப்பூ தோட்டம் போட்டுதான் அந்த அரளிப்பூ பறிக்கக்கூடிய பூக்காரருக்கும், அவங்களுடைய மருமகளுக்கும் அவங்க தொடர்பு இருந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கட்டிலுக்கு அடியில வந்து ஒளிந்திருந்ததாகவும் சொல்றாங்க. அவங்களோட மாமியார். அதாவது பாரதியோட மாமியார். இதனால தான் வந்து என் குழந்தைகளை என் பேர பிள்ளைகளையும், என் மகனையும் கொன்றுப்பாவா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பாரதியின் தாயார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கட்சி பலம் இருக்கு. அதனால அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு ஆட்கள் யாரும் இல்ல. அதனால எங்களுக்கு நீதி வாங்கி குடுங்க" அப்படிங்கிற மாதிரி பாரதியோட தாயார் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணையில வந்து யார் கொலை செஞ்சாங்களா? இல்ல தற்கொலையாங்கிறது தெரிய வரும். அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். நேற்றைக்கு அபிராமி, இன்னைக்கு பாரதி அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.